परं ब्रह्म सदा सीदां न संसे वन्दे गुरुं शान्तम् उमेशमेशम् वन्दे शिवानन्दे गुरुप्रवीणम् वन्दे सदाज्ञानपि वन्दनीय आनन्दसुखदाहार अखण्डानन्दविग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहं मम सद्गुरुम् रागादिरोगान् शतदानुशक्त न शेषकाये प्रसृदानशेषान् औत्सुक्यमोह रदिदाञ्चकाने यो पूर्ववैद्याये நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றது அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என இப்பாடல் கூறுகிறேன்னு சொல்லிட்டு பிதாஜியோட இன்னொரு டிவோஷனல் சாங் பார்க்கலாம். சொல்லும் செயலும் ஒன்று ஆனால் சுகம் தரும், பந்த பாசம் விலகி போனால் சுகம் தரும், மாயா நிலையென உள்ளம் உணர்ந்தால் சுகம் தரும், விருப்பு வெறுப்பு நிலையற்று வாய்ந்தால் சுகம் தரும், என்றும் ஈசனை நோக்கி எண்ணம் எழுந்தால் சுகம் தரும், சுகம் தரும், சுகம் தரும், அடங்கிய மனமே சுகம் தரும், அடங்கிய மனமே சுகம் தரும். மத்தக படிப்பு படித்து வந்தால் சுகம் தரும், தன்னுயிர் போலே பிறருயிர் நினைத்தால் சுகம் தரும், ஸ்வேத சுக்கிலம் பிரம்மமானால் சுகம் தரும், அதன் விலையாக என்னை தன்னுள் சேர்த்தால் சுகம் தரும், சுகம் தரும், அடங்கிய மனமே சுகம் தரும். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார். ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் நேற்றுக்கு சதுர் வர்ணங்கள் பற்றின விவரங்களை நம்ம பார்த்துருப்போம். அதில் பிராமணன் அப்படிங்கிறது மனமாகவும், சத்திரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய சித்தமாகவும், வைசியன் அப்படின்னு சொல்லக்கூடியது புத்தியாகவும், சூத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது அகங்காரமாகவும் இந்த சாமி அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாரு. அதில் அந்த அகங்காரத்தினுடைய தன்மையை கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது துஷ்டர்கள் மாதிரி ஒரு கெட்ட குணங்களை உண்டாக்கக்கூடிய அந்த ராகத்துவேஷத்தோடு சேர்ந்து காமம், குரோதம், லோபம்
மதம், மாச்சரியம், டம்பம், அசூயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணாதிசயங்களை நமக்குள்ளார உண்டாக்கி நம்மளை வந்து ஒரு அயோக்கியத்தனம் செய்கிற மாதிரி, அது சாமி வந்து சண்டாளத்தனம் அப்படின்னு சொல்லுவார். இந்த கொலை செய்கிறது, விபச்சாரம் செய்கிறது, இந்த மாதிரி உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிற விவகாரங்கள் செய்கிறது. ஸோ இப்படி தான் நம்மளுடைய சூத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரமானது இங்கே வேலை செஞ்சிட்ருக்குது. அதனால் இந்த மது அருந்துறது, இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு இந்த சூத்திரத்தன்மையில் இருக்கக்கூடிய அகங்காரமானது பிராமண பாதை சேவை செய்யணும். பிராமணன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதை அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தில் போய் சேர்வதற்கு முயற்சி செய்யணும். அப்படி செய்யும்போது தான் அது சூத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் அது இருக்கிறதாகவும் அதுக்காக தான் அது உண்டாக்கப்பட்டதாகவும் சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ என்ன, இந்த 19வது அத்தியாயத்தில் என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தில் மதுபானம் அருந்துறதை பற்றி ஒரு குற்றம் சொன்னீங்களே, மதுபானம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஞானத்துக்கு தடையாக இருக்கிற மாதிரியும் அதை செய்யறது சண்டாளத்தனம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே. ஆனால் அந்த மதுபானம் அருந்துனதுனால ஞானம் உண்டாகிறதாக சில விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோமே. அதாவது சக்தி பூஜையில் மதுபானம் அருந்தாமல் இருக்க முடியாது, அது அது செஞ்சாதான் அந்த மதுபானம் அருந்தினால்தான் சக்தி பூஜை பூர்த்தி அடையுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உலகத்தில் சொல்லி வர்றாங்களே. ஸோ அதனுடைய காரணம் என்ன? நீங்கள் இப்படி அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்களா, அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யாரை வச்சு இவங்க இதை பற்றி பேசுகிறாங்க? யார் இப்போ வந்து மதுபானம் அருந்தினால் ஞானம் கிடைக்கும், மதுபானம் அருந்தினால் நமக்கு ஞானத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்னு யாராவது ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, இந்த கேரளத்து எழுத்தச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கேரள அந்த மொழியினுடைய வடிவங்களை, அந்த எழுத்துக்களுடைய உருக்களை உருவாக்கி கொடுத்தவர். அதனால் கேரளத்து எழுத்தச்சன், மலையாள மொழியினுடைய அந்த எழுத்துக்களை உண்டாக்கி கொடுத்தவர் அவர். துஞ்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் பிறந்த ராமானுஜர் அப்படிங்கிறவர். கேரளத்து எழுத்தச்சன் துஞ்சத்து ராமானுஜர். அவர் வந்து இந்த அவருடைய அனுபவங்களை எழுதும் போது சக்தி பூஜையில் மது அருந்தாமல் இருக்க முடியறதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவரை ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்ததா நாம் எந்த புஸ்தகத்துலையும் படிக்கலை, ஆனால் உலகத்தில் சொல்லி வர்றாங்க. ஸோ அவர் எங்கேயும் எழுதியும் வைக்கலை, ஆனால் அவர் சொன்னதாக ஒரு கேள்வி மட்டும் பட்டுட்ருக்குறோம். இப்போது அப்பா பற்றின ஏதாவது ஒரு விவகாரங்கள் நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே எழுத்துப்பூர்வமாக இருக்காது, எதுக்குமே ஆதாரங்கள் இருக்காது. ஆனால் அது நடந்ததை ஒருத்தர் பார்த்துருப்பார், அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லியிருப்பார், அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவார். இப்படி காது வழியாக அது வர்ற மாதிரி தான் இந்த செய்தியும். மதுபானம் அருந்தாமல் சக்தி பூஜை செய்ய முடியாதுன்னு அவர் சொன்னதாக வந்த செய்தி ஒரு காது வழியாக வந்த செய்தி. அதனால் அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத தான் நாம் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ அவர் ஒருவேளை அவங்க உலகவாசிகள் சொல்கிறது சரியாகவே இருக்கட்டும், அவர் சொன்னதாகவே இருக்கட்டும், ஆனால் அவர் மதுன்னு சொல்லி குறிப்பிடுறது எதைய, அவர் எதை மது என்று கூப்பிடுகிறார் அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா மது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய புரிதல் தன்மையில் இருக்கக்கூடிய மதுங்கிறது வேறையாக இருக்கலாம், ஞானிகளினுடைய புரிதல் தன்மையில் இருக்கக்கூடிய மது அப்படிங்கிறது வேறையாக இருக்கலாம். இன்னொன்று, இந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் நிறையா இருக்குது. ஏன்னா மது அப்படிங்கிற வார்த்தை போதையை மட்டும் குறிப்பிடுவது அல்ல, அது இனிப்பு பதார்த்தத்தையும் சேர்த்து குறிப்பிடுவதாகத்தான் இருக்குது. மதுரம் அப்படின்னு சொல்லுவோம். போன தடவை கூட பேசும்போது ராமச்சந்திரன் ஐயா வந்து ஆசிரமத்தில் விற்கக்கூடிய ஒரு தேனை பற்றி ஒரு குறிப்பு சொல்லியிருந்தார். சமஸ்கிருத மது அப்படின்னு சொல்லி தான் அந்த தேனே இருக்கும். அந்த தேன் பாட்டிலினுடைய டைட்டில் சமஸ்கிருத மது அப்படின்னு இருக்கும். அப்போது இங்கே மது அப்படின்னு சொன்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒயின் ஷாப்பில் விற்கக்கூடிய ஒரு பொருள்
அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பார்த்தா நம்ம ஆசிரமத்தினுடைய கடைகளில் சேல் பண்ணுறாங்க. ஆனால் சம்ஸ்கிருத மது அப்படின்னு, ஏன்னா அது தேன் விற்கிறாங்க. அந்த தேன் மதுரமாக இருக்குது அப்படின்னு. அப்போ இனிப்புங்கிற வார்த்தையும் அது குறிக்குது, பொதுவாக போதைங்கிற வார்த்தையும் குறிக்குது. இப்போ அவங்க மது அருந்தாமல் இருக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க எந்த மதுவை சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்களுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டது எந்த மது அப்படின்னா இந்த கல் சாராயம்னு சொல்லக்கூடிய இந்த மதுக்கள் தான். அதில் கல் அப்படிங்கிறது எப்படி உண்டாக்கப்பட்டிருக்குதுன்னா, ஒரு தென்னை மரத்துலேயோ பனை மரத்துலேயோ மேலே போய் அதை சீவி விட்டு, அந்த பால் வடிகிற மாதிரி அதை சீவி விட்டு அங்கே ஒரு பானையை தொங்க விட்டுருவாங்க. அதில் சுட்ட அந்த பால் வடியும். அப்புறம் அதைய எடுத்து வச்சு குடிச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த போதைங்கிறது ஏறும். அப்படி அங்கே வடியக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அந்த தென்னை மரம் வாழை மரத்தினுடைய சுக்கிலம் தான். அது அடுத்த இனப்பெருக்கத்துக்காக சேமித்து வச்சிருக்கக்கூடிய சுக்கிலம். அதைத்தான் நாம் மதுவாக, கல் சாராயமாக அதை நம்ம அருந்தி பார்க்குறோம். நம்ம சுக்கிலம் நமக்கு எப்படிப்பட்ட தன்னை மறந்த நிலையை தருதோ, அதே போல் தென்னை மரத்தினுடைய சுக்கிலமும் கூட தன்னை மறந்த நிலைமையை நமக்கு தரவே செய்யுது. ஆனால் அது உடம்புக்கு தீங்கானதாகவும் இருக்குது. நம்முடைய மூளையை மழுங்கடிக்க செய்யக்கூடியதாக இருக்குது. சிந்தனை ஓட்டத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த மூளையினுடைய செயல்பாட்டுக்கு மந்தத்தன்மையை கொடுக்கறதாகவும் இருக்குது. ஸோ இவ்வளோ வேலைப்பாடுகளை செஞ்சு அந்த உடம்பை கெடுத்துக்கிட்டு நாம் தன்னை மறந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச வகையில் தன்னை மறத்தல் அப்படின்னு சொன்னாலே அது மது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாம் இருக்கிறோம். அதனால தான் அவர் அங்கே மதுன்னு சொன்ன உடனே நமக்கு இது ஞாபகம் வந்துருச்சு. அப்போ உண்மையாகவே நாம் புரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த தென்னை மரத்துலேயும் பனை மரத்துலேயும் வலிஞ்சு வந்த அந்த மதுவை நிச்சயமாக அந்த மகான் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதை சாப்பிட்ருந்தா எப்படி ஞானம் கிடைக்கும், அதை சாப்பிட்ருந்தா எப்படி சக்தி பூஜை செய்ய முடியும். அப்படி ஒரு மதுவை அவர் அருந்திருந்தார்னா அவர்னால் எப்படி ஸ்டெடியாக தன்னை அறிதல்ங்கிற அந்த முறையை அவரால் செஞ்சுருக்க முடியும். ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது, உள்ளுக்குள்ளார இருக்கிற விஷயங்கள். அங்கே முழு கவனமும் அங்கே ஈடுபாடோடு இருந்தால் தான் அது சாத்தியம். ஆனால் மது அருந்தினவங்களுக்கு அந்த கவனம் ஆனது ஒரு நிலையான ஒரு இடத்துல இருக்காது, நிலையாக ஒரு இடத்துல கொண்டு போய் ஊன்றி வைக்க முடியாது. அதனால தான் மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம். நாம் பிரேக் பிடிக்கணும்னு நினைப்போம், ஆனால் அங்கே பிரேக் பிடிக்க மாட்டோம். நம்ம மனசு ஒன்று நினைக்கும், உடம்பு ஒன்று செய்யும். அதுதான் இந்த மூளையில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மை. லேட்டாக வேலை செய்யலாம், இல்லைன்னா சொல்லாததை கூட செய்யலாம், இல்லை சொன்னதை செய்யாமல் கூட போகலாம். அங்கே என்ன வேணால் தகராறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு இயல்பான மூளையினுடைய செயல்பாடு சரியாக இருக்கும்போது உடம்பும் அதை கேட்டு சரியாக வேலை செய்யுது. அந்த இயல்பை மீறி அது அங்கே கோளாறுகள் ஏற்படும் போது உடம்பும் அந்த மூளையினுடைய செய்திகளும் சரியாக சேராததுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அதனால தான் வாகனம் கூட ஓட்டக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் சொல்கிறதுக்கு காரணம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மதுவை குடிச்சுக்கிட்டு அவர் ஞானம் அடைஞ்சார், இந்த மதுவை குடிச்சிட்டு தன்னிலை மோட்சத்தை அடைஞ்சார், இந்த மதுவை குடிச்சிட்டு தன்னைத்தானே அறிந்தார்னு சொன்னால் நம்ப முடியுமா? அதுக்கு அந்த மது குடித்த அந்த நிதானமற்ற தன்மையில் தன்னை அறிதல்ங்கிறது சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா இல்லை. அப்போ உண்மையாகவே அப்போ அவர் வேற ஏதோ மதுவை சாப்பிட்ருக்கிறாரு, அவர் அந்த மதுவை குறித்து தான் சொல்லியிருக்கிறாரு. நாம் எப்பவும் பண்ணுற மாதிரியே அனுபவம் இல்லாதனால தப்பான புரிதல்களை மண்டையில் வாங்கிக்கிட்டோம். ஞானிகள் ஒன்று சொல்ல போய் நாம் ஒன்று நினச்சிக்கிட்டு இங்கே தவறான வழிகள்லாம் நடக்கிறதுக்கும் ஒரு காரணமாயிடுச்சு. அப்போ அந்த மகான் எந்த மதுவை தான் சாப்பிட்டாரு அப்படின்னா, இந்த வெளியில் பூமியில் நிலத்திலிருந்து முளைச்ச பனை மரத்துலேருந்து பானையில் கட்டி தொங்க விட்ட மதுவை அவர் அருந்தலை. அவரும் ஒரு பனை மரத்தினுடைய மதுவை தான் அருந்தினார்.
அந்த பனை மரத்தினுடைய உயரம் வெறும் 8 ஜான் தான் இருக்கும். அந்த 8வது ஜானாக இருக்கக்கூடிய மேல் பாகத்திலிருந்து வடிஞ்ச அந்த மதுவை தான் அவர் அருந்தினார். அந்த பனை மரம்ங்கிறது நம்முடைய உடம்பு. எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய உடம்புனுடைய ஹைட்டு அந்த அவங்கவுங்களுடைய ஒரு ஜான், அந்த கையினுடைய ஒரு ஜான் அளவில் 8 பாகம் இருக்கும். அப்போ ஒரு ஜான் இன்ட்டு மல்டிப்ளை 8 மல்டிப்ளை பண்ணோன்னா நம்ம ஹைட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி அந்த 8 ஜான் அளவு இருக்கக்கூடிய இந்த உடம்புல எண்ஜான் பனை மரம்ங்கிறது இந்த உடம்பு. அதில் 8வது ஜானாக இருக்கக்கூடியது கீழிருந்து அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே போனோம்னா மேலே 8வது ஜான் சிரசாக வருது. அந்த சிரசிலிருந்து வடிஞ்ச மதுவைத்தான் அவர் அருந்தினார். அந்த மதுங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா லம்பிகா முத்திரைன்னு சொல்லக்கூடியது. லம் அப்படின்னு சொன்னால் அம்பிகா, அது லோகமாதாவாக இருக்கக்கூடிய சக்தி. லம் அப்படின்னா பிரகாசம், அம்பிகா அப்படின்னு சொன்னால் லோகமாதாவாக இருக்கக்கூடிய அந்த சக்தின்னு அர்த்தம். அதாவது நம்மளிலிருந்து இந்த உலகத்தை உண்டு பண்ணுவதற்காக வெளியில வியாபிக்கப்பட்ட சக்தி. அந்த உள்ளுக்குள்ளாரை அடக்கி நிறுத்தி வைக்கிறதுக்கு பேர் தான் லம்பிகா முத்திரை. அப்போ நம்மில் இருக்கக்கூடிய ஜீவசக்தி அது மனமாக வெளியில வியாபித்தால் இந்த உலகம் உற்பத்தி ஆகுது. நம்முடைய கவனமெல்லாம் உலகத்தின் மீது வருகிறது. தன்னை அறிதல்ங்கிறது சாத்தியம் இல்லாமல் போகுது. அப்போ வெளியில வியாபிச்ச சக்தியை திரும்ப உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொன்னா உலகம் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக தன்னை அறிதல்ங்கிறது அங்கே சாத்தியமாகுது. அப்போ வெளியில வியாபிக்கக்கூடிய சக்தி எப்போ நம்மளுடைய சிரசில் ஒடுங்கிதோ அந்த சமயத்தில் அங்கே அமிர்தம் இறங்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி இறங்கும் அப்படின்னா, ஏற்கனவே சுக்கிலத்தினுடைய உற்பத்தியை பற்றி சாமி முன்னாடி சொல்லியிருப்பார். 2ஆம் அத்தியாயத்தில் நாம் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் உணவு பைக்குள்ளார போய் விழுந்து அந்த காற்றினுடைய நடமாட்டம் இல்லாத அளவுக்கு அங்கே குமரி போகும்போது அங்கே ஒரு உபசம் உண்டாகும். அந்த உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய வியர்வை தான் சுக்கிலம். அதுக்கப்புறம் சீரணம் செய்யக்கூடிய ப்ராசஸ் முடிஞ்சதுமே அங்கே ரத்த நிற கரையும் கிடைக்கும். அப்போ வெள்ளை நிற கரை அது வியர்வையாக இருக்கக்கூடிய சுக்கிலம், சிகப்பு நிற கரை ரத்தம். இந்த ரத்தம்ங்கிறது சாப்பிட்ட உணவுலேருந்து கிடைக்கக்கூடியது. இந்த சுக்கிலம்ங்கிறது அந்த உணவை சீரணம் செய்யும் போது கிடைக்கக்கூடியது. அப்போ ஒரு பொருள் நம்ம சாப்பிட்றோம், சீரணமாகுது. என்ன வகையான சத்துக்கள் உள்ள பொருள்களை சாப்பிட்டோமோ அதுக்கு தகுந்த ரத்த நிற கரை பிளட் ரெடி ஆயிடுச்சு. அது உடம்புக்குள்ளார ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருது. உடம்புக்கு தேவையான ஊட்டங்களை கொடுத்துக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் இந்த சுக்கிலம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம சூரியனாக இருக்கக்கூடிய அந்த சூரியனால் உறிஞ்சப்படுது. எப்படி வெளியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கிற பச்சையத்தை வெளியில் இருக்கக்கூடிய சூரியனே தன்னுடைய உஷ்ணத்தை அதிகரித்து அதைய ஃபுல்லாக அந்த பச்சையத்தை உறிஞ்சி அதை இலையுதிர் காலமாக மாற்றி விடுவாராம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழித்து புது இலைகள் உற்பத்தியாகும். வசந்த காலம், காலநிலை மாற்றங்களை அவர் உண்டு பண்ணிகிட்டே இருப்பார். அப்போது சத்து குறைவாக இருக்கக்கூடிய இலைகள்லேருந்து அந்த மீதம் இருக்கக்கூடிய பச்சையத்தையும் உறிஞ்சி அதை உதிர வச்சிருவார். அதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம சூரியனாக இருக்கக்கூடிய ஜீவன் அந்த சீரணம் செய்யும் போது உண்டாகக்கூடிய சுக்கிலத்தை அங்கிருந்து உறிஞ்சி அவர் புருவ மத்தியத்தில் ஸ்டோர் பண்ணுறாரு. புருவ மத்தியத்தில் லிங்கம்னு ஒரு பாகம் இருக்கும். அந்த லிங்கத்தினுடைய நடுபாகம் தான் பாயு. உறிஞ்சப்பட்ட சுக்கிலமானது அந்த பாயுவின் வழியாக வடிஞ்சு அந்த லிங்கத்தில் கீழ்முகமாக இறங்கும். அந்த லிங்கத்துக்கு அடிபாகத்தில் ஒரு தட்டு மாதிரி ஒரு பாகம் இருக்கும். அதுக்கு பேர் உபஸ்தம்.
அந்த உபஸ்தம்ங்கிற பாகத்தில் அந்த பாயுவிலிருந்து, அதாவது லிங்கத்தினுடைய நடுபாகமாக இருக்கக்கூடிய பாயுவிலிருந்து வலிஞ்சு வந்த சுக்கிலமானது அந்த உபஸ்தம்ங்கிற தட்டு பாகத்தில் ஸ்டோரேஜ் பாயிண்ட்டாக அப்படியே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சுக்கிலத்தை தான் நாம் எடுத்து என்ன பண்ணுறோன்னா, வாயு ரூபமாக கண்களால் பார்த்தறிவதும், காதால் கேட்டறிவதும், மூக்கால் முகர்ந்தறிவதும், நாவால் சுவைத்தறிவதும், தோளால் தொட்டறிவதுமா நாம் அதை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே ஒவ்வொன்றையும் பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செய்கிறோன்னா அந்த உபஸ்தங்கிற பாகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிலம் அது தீரவே செய்யுது. உடனே என்ன பண்ணுறோம், மறுபடியும் சாப்பிட்றோம், உழைக்கிறோம், உடம்பை உஷ்ணப்படுத்துகிறோம், ஒரு வியர்வையாக சுக்கிலம் கிடைக்கிது, திரும்ப ஸ்டோரேஜ் பாயிண்ட்டுக்கு போகுது, திரும்ப அதை எடுத்து செலவு பண்ணுறோம். இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ அந்த சுக்கிலமானது அங்கே நிறைஞ்சு வடிஞ்சு வரணும் அப்படின்னு சொன்னால் செலவு ஆகாமல் இருக்கணும், இல்லைன்னா அதிகப்படியாக உற்பத்தி ஆகணும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடக்கணும். இங்கே வர்றதும் போகிறதும் சரியாக இருக்குதுன்னு சொன்னால் அங்கே செலவு அது நிறையவே நிறையாது. ஒரு குடத்தை பைப்பில் நிறைக்கிறதுக்காக பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டோம், தண்ணி ஒழுகிட்டு இருக்குது குடத்துக்குள்ளார. ஆனால் அந்த குடத்தில் ஒரு 7-8 ஓட்டை இருக்குது, தண்ணி குடத்துக்குள்ளார போயிட்டே இருக்குது, குடத்தில் இருக்கிற தண்ணி அந்த ஓட்டைகள் வழியாக வெளியில் போயிட்டே இருக்குது. 2-3 மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை நிறுத்திடுவான், அப்போவும் அந்த குடம் நிறைய போகிறது கிடையாது. இன்னமும் மீதம் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் அதே ஓட்டை வழியாக அடைக்கப்படலைன்னா முழுவதும் வெளியில் போய் அது தீர்ந்து காலி தான் ஆகும். இப்போ நமக்குள்ளார சுக்கிலம் சுரந்துட்டு இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கிறோம், நல்ல இளமையோடு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம செலவாகிறத பற்றி கவலைப்படுறதுங்கிறது இல்லை. ஏன்னா இங்கே செலவு பண்ண அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நமக்கு அதனுடைய அருமை என்னன்னு தெரியல, அதை பற்றின கவலை இல்லை. ஆனால் கொஞ்சம் ஏஜ் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே சுரக்கிறது கம்மியாகும். தண்ணி நிறுத்தும் போது எப்படி பைப்பில் சன்னமாக ஆகுமோ அந்த மாதிரி அங்கே நிறையிற நிலைமைங்கிறது கம்மியாகும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், அந்த செலவை கம்மி பண்ணுறோமான்னு பார்த்தா இல்லை. ஒரு 20 வயசு பையன் பார்க்கறது கேட்கறது அறியறதுன்னு சொல்லி தன்னுடைய ஜீவசக்தி எப்படி செலவு பண்ணி தீர்க்கிறோனோ அதே தான் ஒரு 80 வயசு ஆனாலும் அதே தான் பண்ணுறோம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செலவு பண்ணி பார்க்குறோம். ஆனால் இங்கே உற்பத்திங்கிறது என்னவாகுதுன்னா, 20 வயசு பையனுக்கு உண்டாகக்கூடிய சுக்கிலத்தின் உற்பத்தியும் 80 வயசில் இருக்கிறவருக்கும் உற்பத்தியும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, அங்கே குறைவாக தான் இருக்கும். ஆக்சுவலாக அங்கே செலவை கம்மி பண்ணியிருக்கணும், ஆனால் அது நம்ம செய்கிறது இல்லை. 20ஆக இருந்தாலும் சரி 80ஆக இருந்தாலும் சரி செலவை குறைக்க வேண்டியதுங்கிறது அவசியம்தான். அது உற்பத்தி ஆனாலும் உற்பத்தி ஆகலைனாலும் இங்கே குறைக்க வேண்டியது அவசியம். அதை நாம் அதை எப்போ குறைக்கிறோமோ அப்போ தான் அந்த பைப்பிலிருந்து வந்த தண்ணி குடத்தை நிறைக்கும். அந்த உபஸ்தம்ங்கிற குடத்தை நிறைச்சிச்சுன்னா அதிலிருந்து அந்த சுக்கிலமானது கீழ்முகமாக வடிஞ்சு எக்ஸஸ் ஆகி வடிஞ்சு நம்முடைய அண்ணாக்கு வழியாக இறங்கும். அப்படி யாருடைய சக்தி சேமிக்கப்பட்டிருக்குதோ, தன்னுடைய சுக்கிலத்தை வெளியில் எந்த ஒரு விஷயங்களுக்கும் செலவு பண்ணாமல் யார் ஒருவர் சேகரித்து வைத்திருக்கிறாரோ அவருக்கு அமிர்தம் இறங்கும். அதுதான் தேவாமிர்தம் அப்படின்னு சொல்றது.
அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. பாவம் ரமேஷ் ஐயா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அதுக்குதான் நான் இடையிலே சொல்லலாம்னு நினைச்சேன். இருமிட்டே எனக்கு காலையிலே மத்தியானமும் சொன்னாரு. அதோட வேற உங்களோட இது என்ன அது என்ன எடுத்துக்கங்க. பாலையா இன்னைக்கு அதாவது பாலையா இன்னைக்கு பழனி, பாலையா பழனி. அவர் சங்கத்துல இதுல இருக்காரு. ஐயா அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம ஐயா நமஸ்காரம். உடம்பு பாத்துக்குங்க ஐயா. ரமேஷ் ஐயா சாரி, அதாவது எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தா நீங்கள் பேசி நான் சரி சரி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். கேக்குதா? கேக்குதியா? அதாவது ரமேஷ் ஐயா இருமலோடு பேசியது மனசு கஷ்டமாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு அருமையான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தது, சொல்லி இருக்கிறார். எனவே அந்த வகையில் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இருமல் என்ற வார்த்தையை நான் அவர் இருமும் போது சிந்தித்தேன். இருமும் போது பேசாமல் இருந்தால் இருமல் வராது, பேசினால் அதிகமாகும். எனவே பேசாமல் இரு, வேறு எந்த வேலையும் செய்யாமல் இரு. கிருஷ்ணானந்த பாரதி சொன்னாரே, ரெஸ்ட் இஸ் த பெஸ்ட் மெடிசின் என்று. அது போல எனவே பேசாமல் இரு, வேலைகள் செய்யாமல் இரு என்று சொல்வதால் இரு இரு என்று சொல்வதால் தான் அது இரு மல் என்று வந்திருக்கிறதோ என்ற சிந்தனை அவர் பேசும்போது ஒரு பக்கம் எனக்கு ஓடியது. அருமையான கருத்துக்களை சொல்லிய அவர் இடத்திலிருந்து நானும் எனக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்ல விளைகிறேன். ரமேஷ் ஐயா அழகாக சொன்னார், மக்கள் நினைத்திருக்கிறார்கள் மது பானம் இல்லாமல் சக்தி பூஜை இல்லை, அது தவறு என்று. அதாவது சக்தி பூஜை என்பது மது உள்ளே செல்வது அல்ல, நம்முடைய சக்தி வெளியே செல்லாமல் இருப்பது. There is no inward, outward should be arrested. எனவே மது உள்ளே போவதை நிறுத்த வேண்டும், அதே மாதிரி உள்ளே இருக்கும் சக்தி வெளியில் போவதை நிறுத்த வேண்டும். மது உள்ளே போவது சக்தி பூஜை என்று சொல்லுவதும், சக்தி வெளியே போவது சாதாரண விஷயம் என்று சொல்லுவதும் தவறு தவறு என்று அவர் சரியாக விளக்கியிருக்கிறார். மதுபானம் இல்லாமல் சக்தி இல்லை என்று மக்கள் சொல்வார்கள். மது என்பதே ஒரு மலையாள வார்த்தை. இங்கே கடையில் போய் மது கொடுங்கள் என்று யாரும் கேட்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் கேட்ட அளவிலே பிராந்தி கொடுங்கள், வேற என்ன இருக்கு, ரம் கொடுங்கள், இப்படித்தான் கேட்பார்கள். மது என்ற வார்த்தை தேனுக்காக பயன்படுத்தப்படுகிற, இனிமைக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை மலையாளத்தில். மது என்றால் உடனே கள் சாராயம் அல்ல. ஒரு கற்பனை செய்து பார்ப்போமா? ஒருவேளை ஒரு பெண்ணின் பெயர், ஏன் மனைவியின் பெயர் மதுரம் என்று இருந்தால் அவள் என்ன மதுவும் ரம்மும் சேர்ந்தவளா? மதுரம் அல்ல. அந்த மகள் இனிமையானவள் என்ற அர்த்தத்தில் தான் அவர்களது பெற்றோர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள் மதுபானம் என்று சொல்லிவிட்டார்கள். தவறான புரிதல், உண்மைத்தன்மைக்கு புறம்பான ஒரு புரிதல். ஆனால் அந்த புரிதல் தவறு, அந்த அர்த்தம் தவறு என்று சித்த வேதம் படிக்கும் போதுதான், அதில் ஞானபிதா கூறியுள்ள தத்துவார்த்தங்களை உணரும் போதுதான் நமக்கு தெரிகிறது உண்மைத்தன்மை என்ன என்று நமக்கு புரிகிறது. அது என்னவென்ற புரிதல் என்றால், சித்தவேதம் படித்து நாம் தெரிந்து கொண்ட புரிதல் என்றால், பூஜை என்றால் என்ன என்றால், நமது சக்தியானது வெளியே பரவி
பந்தங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. அந்த சக்தியை பந்தங்களில் ஈடுபடாமல் வேறுபடுத்தி பிரம்மரந்திரத்தில் சேர்க்க வேண்டும். அதுதான் பூஜை. பூஜை என்பது உள்ளே போகும் மது அல்ல, வெளியே போகும் சக்தியை நிறுத்துவது என்று சொன்னேனே, அதுதான். அவ்வாறு செய்வது யார்? ஜீவனாகிய சிவன். ஏன் நான் செய்யவில்லையா என்றால், நான் என்ற அகங்காரம் அது விட வேண்டும் என்பதுதானே இங்கே முக்கிய கருத்து. அகங்காரம் இல்லாத ஜீவன் அந்த பூஜை செய்கிறார். ஜீவனன் என்னை அழித்து விடாதே, என்னை சாகடித்து விடாதே என்று செய்யும் பூஜை. அந்த பூஜை செய்யும் பொழுது அந்த சக்தி சிரசினுள் அடங்கும். அந்த பூஜை செய்யும் பொழுது அந்த சக்தி விரயமாகாமல் உள்ளேயே இருக்குமாறு பார்த்து கொள்ளும் பொழுது அந்த சக்தி சிரசினுள் அடங்கும். அப்படி அடங்கும் போது அங்கே அமிர்தம் இறங்கும். அந்த அமிர்தம், அந்த தேவாமிர்தம் தான் மது. 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து பாட்டில் வாங்கிவிட்டு நான் மது வாங்கிவிட்டேன் என்றால் எவ்வளவு சிறுபிள்ளைத்தனம்! இவ்வளவு கஷ்டப்பட்டு சக்தியெல்லாம் விரயம் செய்யாமல் அந்த உபஸ்தத்தில் ஊறி இறங்கி வரும் தேவாமிர்தம் எங்கே? 100 ரூபாய் பிராந்தி பாட்டில் எங்கே? சிந்திக்க வேண்டாமா? அது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? எனவே அந்த அமிர்தம், அந்த தேவாமிர்தம் என்ற மதுவைத்தான் மகான்கள் அருந்தியது. அதை இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், சக்தி பூஜையை பற்றிய சிந்தனை என்ன என்றால், அது நம் உள்ளே சிரசில் நடக்கும் ஒரு விஷயம். வெளியில் நடப்பதல்ல, வெளி பானம் அல்ல, மூடியை தட்டி தட்டி திறந்து உள்ளே அனுப்புவது அல்ல. அது ஒரு உள்ளுக்குள்ளேயே நடக்கின்ற உள்வழி பயணம். உபஸ்தம் நிறைந்து வழியும் அயனம். எண்ஜான் உடம்பில் 8வது ஜான் ஆகிய சிரசில் பிரகாசமான லோகமாதாவான சக்தி சிரசினுள் அடங்கும் தன்மை அது. தனது சக்தியை தன்னிலேயே லயிக்க செய்யும் ஒரு செயல்பாடு, ஒரு ப்ராசஸ். நமது ஜீவன் சக்தி பூஜை செய்ய வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? சமீரணன் என்ற கதிமாற்றம் உண்டாக வேண்டும். அப்போதுதான் நமது தாதுவுக்கு உணர்வு உண்டாகி தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க முடியும். இப்பொழுது தூங்கிக் கொண்டுதானே இருக்கிறோம், அறியாமையில் தானே இருக்கிறோம். நான் யார் என்றும் தெரியாது, என்னுடைய நிலை என்னவென்றும் தெரியாது. அப்படி தூக்கத்தில் இருக்கும் அந்த சொப்பனத்தில் இருக்கும் வாழ்க்கையில் எதுதான் முக்கியம், எதுவும் முக்கியம் இல்லை என்ற நிலை அறிந்து இந்த தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும். அதற்கு மனம் வேண்டும். நமக்கு இந்த உலகம் வேண்டுமா வேண்டாமா என்பதை முதலில் யோசிக்க வேண்டும். அதை பொறுத்து முடிவு எடுக்க வேண்டும். கார் பங்களா வாங்கிவிட்டால் உலகம், வீடு வாகனம் வாங்கிவிட்டால் உலகம், திருமணம் செய்து கொண்டு ஐய எவ்வளவு அவஸ்தை என்பதை ஒரு 20 வயதுக்காரனுக்கு தெரியாது. என்னை போல் 72 வயதுக்காரனுக்கு நிச்சயமாக தெரியும். எனவே நான் அனுபவத்திலே தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகம் என்பது, இந்த உலக வாழ்க்கை என்பது, நமக்கு இந்த உலகம் வேண்டுமா என்பதை யோசிக்க வேண்டும், முடிவு எடுக்க வேண்டும். உலகம் என்பது உலகப்பற்று. அதற்காகவாவது தூங்கிக் கொண்டிருக்கும் ஜீவனானது முழிக்க வேண்டும், விழிக்க வேண்டும், தூக்கத்திலிருந்து எழ வேண்டும். சதா அபியாசம் அதற்கு தேவைப்படுகிறது. அப்படி எழுந்து மனதை தன்னுள் அடக்கி வைத்து சக்தி பூஜை செய்தால்தான் ஜீவன் செத்து போகாமல் இருக்கும். இல்லாவிட்டால் செத்து விடும் இந்த ஜீவன். இல்லாவிட்டால் மனம் வெளியில் வியாபித்து வியாபித்து ஜீவனை சாகடிக்கும் வேலையை செய்து கொண்டே இருக்கும். அதற்குத்தான் சக்தி பூஜை அவசியம் ஆகிறது. மேலும் கீழும் அபியாசம் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சக்தி பூஜையை ஒரு 100 ரூபாய், ஒரு 200 ரூபாய் சமாச்சாரமாக கள் என்றும், சாராயம் என்றும், மாமிசம் என்றும், புஷ்பாதிகள் என்றும் இவைகளை அந்த பீடத்தின் மேல் போட்டு சில அம்மன் படங்களை, 4 கையோ 8 கையோ கோரமான முகமோ இருக்கும் அந்த மாதிரியான அம்மன் படங்களை பூஜை செய்வது அல்ல. அவைகளை பூஜை செய்தால் அவைகளை ஏன் படைக்கிறோம்?
அந்த அம்மன் படத்திலிருந்து கை நீட்டி ஒரு பாட்டில் எடுத்து குடித்து விடுகிறாளா? இல்லை. இவன் சாப்பிடுவான். அவைகளை சாப்பிட்டு உணர்வின்றி கிடக்கும் நிலை அவனது நிலை. அதுவா சிறந்தது? யோசிக்க வேண்டாமா? அந்த அமிர்தம் சுரப்பது என்பது என்ன? தன்னிலை அறியாத நிலை. சாராயம் குடிப்பது என்றால் என்ன? தன்னிலை அறியாத நிலை. ஆக ஈக்குவல் டு ஆகிவிட்டது சாதாரண மனிதனின் மனதில். அந்த இரண்டும் ஒன்றுதான். அதுவும் தன்னிலை அறியாத நிலை, அமிர்தம் சுரப்பது. இதுவும் தன்னிலை அறியாத நிலை, சாராயம் குடிப்பது என்று நினைத்து இவன் இரண்டும் ஒன்றுதான் என்று வேறுபாடு தெரியாத வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகள்தான் அந்த மதுபானம் செய்ய வேண்டும் சக்தி பூஜையில் என்று சொல்லுவதே அன்றி நிச்சயமாக அது வேறு அல்ல. அந்த மகான் ரமேசையா சொன்னாரே, குஞ்சத்து என்ற இடத்தில் பிறந்து கேரள எழுத்தை நமக்கு சரி செய்து கண்டுபிடித்து தந்த எழுத்தச்சன், அந்த குஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் மது என்று சாராயம் என்று சொன்னாரா? ஏட்டிலும் எழுதி வைக்கவில்லை, பாட்டிலும் பாடி வைக்கவில்லை, யாரிடமும் சொல்லி வைக்கவில்லை. இவர்களாக ஒரு புரளியை இவர்கள் நாக்கிற்கு வசதியாக புரளியை கிளப்பி விட்டு கொண்டார்கள். அவர்கள் புரிதலுக்கு ஏற்ப அமிர்தம் பானம் செய்வது என்பது தன் சக்தியை தன்னில் லயிப்பது, வெளியில் சென்று விரயம் ஆகாமல். சாராயம், அப்புறம் என்ன இருக்கு, பிராந்தி, ரம்மு, இதையெல்லாம் பானம் செய்வது என்பது தனது சக்தியை வெளியே விடுவது, விட்டு பந்தப்படுவது. சக்தி பூஜை என்பது சக்தியை தன்னிலேயே லயித்திருப்பது, விரயம் செய்யாமல், வெளியே விடாமல், பந்தப்படாமல் இருப்பது. ரெண்டும் வேறுபட்டது, மாறுபட்டது, எதிரெதிரானது. ஆனால் எதிர்ப்பதம் ஆப்போசிட் என்பதை ஈக்குவல் டு போட்டு கொண்டால் அந்த வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை என்னவென்று சொல்லுவது? அப்படி பந்தப்படும்போதுதான் அடி, தடி, குத்து, சண்டை, காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், தம்பம், அசூயை, அடங்காத மனதின் மோகனம், ஆடி முடித்த பின்னே தகனம், பாதி மாறிய பயணம், அந்த பயணத்தின் பாராயணம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். உணர்ந்தால் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும், சரியான வழி கிடைக்கும். அந்த துஞ்சத்து எழுத்தச்சன் என்கிற மகான் மத்தியம் எண்ஜான் பனையில் தரையில் ஊறிய அந்த மத்தியமாகும் அந்த நிலை. அந்த பனையின் தலை என்பது இந்த உடம்பினுடைய, இந்த ஜடத்தினுடைய 7 ஜானுக்கு மேல்பாகமாகிய 8வது ஜானாகிய சிரசு ஆகும். அதைத்தான் 8 மாளிகை என்றும் பாடி வைத்தார்கள். அந்த சிரசில் இருக்கும் மத்தியம், அதாவது மது. அந்த மதுவை லம்பிகா முத்திரையினால் பானம் செய்கிறது தான் இந்த சக்தி பூஜை. அதாவது ரமேசையா சொன்னது போல அருமையாக சொன்னார். லம்பிகா என்றால் லம் பிளஸ் அம்பிகா. அம்பிகா என்பது லோகமாதாவாகிய சக்தி, லம் என்பது பிரகாசம். அந்த லம்பிகா முத்திரை செய்ய வேண்டும். அந்த சக்தி தன்னுடைய சிரசினுள் அடங்கும் போது அமிர்தம் இறங்கும். அதாவது தன்னிலிருந்து வெளிக்குள்ள வியாபித்திருக்கிற சக்தி தன்னில் தானே லயித்து திங்கி விங்கி நிறைந்து உப்பி வரும் பொழுது சிரசில் இருக்கிற அமிர்தம் இழங்கும். அந்த அமிர்தத்தை தான் நாம் உண்ண வேண்டும். 100 ரூபாய் 200 ரூபாய் பாட்டில் அல்ல என்பதை நாம் தெளிவு பண்ணி கொள்ள வேண்டும். எந்த விஷயம் பேசும்போது எந்த விஷயத்தை பற்றி நினைப்பது, சம்பந்தம் இருக்க வேண்டாமா? நாம் ஒரு கீழ்நிலையில் இருக்கும் அந்த மக்கள் அப்படி சொல்கிறார்களே என்பதால் நாம் அவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்கு, திருத்துவதற்கு சொல்ல வேண்டும். சொல் என்னுடையது, கேட்பவருடையதான் அந்த அர்த்தங்கள் என்ற வகையில் நாம் சித்த வித்தியார்த்திகள் எங்கெங்கு முடியுமோ அவர்களுக்கு இந்த விஷயத்தை ஆர்கியூமெண்ட் என்ற அளவில் இல்லாமல் தேவைப்படுபவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதே சமயம் அமிர்தம் என்ற மது இறங்கி பானம் செய்தார் என்று நாம் கூட படிப்பதால் என்ன பயன்? மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். தேவைப்படுபவர்களுக்கு, அறிந்து கொள்ள ஆசைப்படுபவர்களுக்கு
தேவாமிர்தத்தை 100 ரூபாய் பாட்டிலோடு சம்பந்தப்படுத்தாதீர்கள் என்று அந்த விஷயம் தேவைப்படுபவர்களுக்கு சொல்லலாம். அதே சமயம் நம்மையும் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி குஞ்சத்து ராமானுஜர் சொல்லிவிட்டார் என்று படித்து கொண்டே இருப்பதாலோ இல்லை இந்த சத்சங்கத்தில் பேசிக்கொண்டே இருப்பதாலோ என்ன பலன்? தீட்சை எடுப்பதற்கு முன்னர் ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் கல் சாராயம் குடித்திருக்கலாம், மது அருந்திருக்கலாம், நான் அதை விட்டு விட்டேன் என்பது மாற்றமா? இல்லை, மது அருந்த வேண்டும் என்பதுதான் மாற்றம். அந்த மது துஞ்சத் ராமானுஜர் அருந்திய அந்த அமிர்தம் என்ற மதுவாக இருக்க வேண்டும். அதுதான் நாம் மாறி இருக்கிறோம் அல்லது மாற்றத்தை நோக்கி செல்கிறோம் என்ற அர்த்தம். ஒரு விஷயம், ராமையா அவர்கள் பற்றியும் குண்டிப்புதூர் ராமசாமி ஐயா அவர்கள் பற்றியும் சங்கரானந்தா பற்றியும் இதுபோன்று துஞ்சத்து ராமானுஜன் அவருடைய பற்றியும் மகான்கள் பற்றியும் பேசி பேசி பயன் என்ன? கேட்டு கேட்டு பயன் என்ன? படித்து படித்து பயன் என்ன? வாழ்வில் படிப்பை விட பழக்கம் முக்கியம். பழக வேண்டாமா? அந்த நோக்கத்தை நோக்கி செல்லும் அளவில் வாழ்வில் பழகினால் தானே பயன் பெற முடியும். தீட்சை பெறுவதற்கு பிறகு, தீட்சை பெற்ற பிறகு, சித்தவேதம் கையில் வந்த பிறகு, இத்தனை இந்த சித்தவேத பேச்சுக்கள் எல்லாம் கேட்ட பிறகு நாம் மாறி இருக்கிறோமா? மாறி இருந்தால் எந்த பெர்சன்டேஜ், எந்த அளவு மாறி இருக்கிறோம் என்று ஒரு சுய பரிசோதனை நாம் செய்து கொள்ள வேண்டாமா? அது முக்கியம். ஏற்றம் தரும் மாற்றம் வந்திருக்கிறதா? அது கேள்வி. லைஃப் ஸ்டைல் பிஃபோர் தீட்சை, ஆஃப்டர் தீட்சை மாற்றம் இருக்கிறதா? அதுதான் கேள்வி. இந்த கேள்வியை, இதற்கான பதிலை நான் ஒரு உதாரணம் மூலம், ஒரு சிறிய கதை மூலம் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த உதாரணம் என்னவென்றால், இந்திரலோகத்தில் அருமையான இடம். இந்திரலோகத்தில் ஒரு நாள் லீவு விட்டு விட்டார்கள். எல்லாரையும் நீங்கள் பூலோகம் சென்று பார்த்து வரலாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு உபதேவர் பூமிக்கு வந்தார். ஒரு காட்சியை பார்த்தார். அவர் பார்த்த காட்சி என்ன தெரியுமா? ஒரு பூட்டிய அறையில் கதவையும் ஜன்னலையும் பூட்டிக் கொண்டு ஒரு பெண், இளம் பெண், துப்பட்டாவை மின்விசிறியில் மாட்டி தூக்கு போட, தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். பதறினார் உபதேவர். உபதேவர் ஆயிற்றே, இந்திரலோகத்தில் வந்தவர் ஆயிற்றே, ஒரு புகையாக மாறி, கதைதானே, உதாரணத்திற்குத்தானே, ஒரு புகையாக மாறி அந்த அறைக்குள் சென்றார். அந்த பெண், தூக்கு மாட்டிக்கொள்ள போகும் அந்த பெண் கேட்டாள், நீ எப்படி இங்கே வந்தாய் என்று. அதுவா முக்கியம்? நீ என்னம்மா செய்கிறாய் இப்போ? அதுவா முதல்வா முக்கியம்? என்ன செய்கிறாய் என்று கேட்டபோது அந்த பெண் சொன்னாள், ஐயா, நான் சாக வேண்டும். ஏன்? எதற்காக சாக வேண்டும்? ஏன் சாக வேண்டும் சொல்கிறாய்? நான் உதவி செய்கிறேன் என்று இவர் சொல்ல, அவள் தன் கதையை சொல்கிறாள். ஐயா, நான் ஊரிலிருந்து சென்னைக்கு வந்தேன். ஒரு ஐடி கம்பெனியோ, ஒரு செக்ரட்டேரியட்டோ, ஒரு கார்பரேஷன் ஆபீஸோ ஏதோ ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், நல்லபடியாக நாள் போய்கொண்டிருந்தது. ஊரிலே என் தாயார் கடனில் இருந்தார். அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சம் தீர்ப்பதற்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் பணம் அனுப்பி கொண்டிருந்தேன். நல்லபடியாக தன் நாள் போய்கொண்டிருந்தது. அப்போது நான் ஆபீஸ் செல்வதற்கு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தேன். ஒரு பையன் வந்தான். ஒரு வாலிபன் வந்தான். தனது வாட்சியை கழற்றி பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு என்னிடத்தில் வந்தான். என்னிடம் கேட்டான், வாட் இஸ் த டைம் நவ் மேடம்? மணி என்ன மேடம் என்றான். அவரிடம் வாட்சி பேண்ட் பாக்கெட்டில். கேட்க வேண்டுமே என்று பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு மணி என்ன என்று கேட்டான். பழகாதவன், புதியவன் என்பதால் ஒரு அச்சம் இருந்தது. இருந்தாலும் மணி சொன்னாள். அவன் மேலும் தொடர்ந்து பேசினான். ஐயா, என் பெயர் இது, உன் பெயர் என்ன என்று கேட்டான். கொஞ்சம் அழகாகவே இருந்தான். என் பெயரையும் சொன்னேன். அப்படியே பழக்கம் ஆரம்பித்து விட்டது. பஸ் ஸ்டாப் பழக்கம். கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி பழகினோம். ஆரம்பத்தில் தூரே நின்று கொண்டுதான் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது நிலை என்னவென்றால், உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது, அதுவே போதும் என்று பெண்மை உள்ளம் கேட்டுக்கொண்டது என்று இருந்த நிலை மாறி பழக 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 போக போக அந்த நிலை என்ன ஆகியது என்றால், கட்டி அணைத்தோமே,
காற்று இடைவெளி இல்லாமல் என்று ஆனது. அவள் தன்னை இழந்தாள். உனக்காக உயிரை கொடுப்பேன் என்றான். கொடுத்து விட்டான் உயிரை அவள் வயிற்றில். அதற்கு பிறகுதான் பேரிடி போல ஒரு செய்தி வந்தது எனக்கு. அது என்னவென்றால், அந்த பையன் வேறு பெண்ணை திருமணம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டான். திருமணம் ஒரு சில நாட்களில் என்று செய்தி கேட்டேன். பதறிப்போனேன். அவனிடம் சென்றேன். நீதி கேட்டேன். நீதி கிடைக்கவில்லை. அவளது பெற்றோரிடம் கேட்டேன். இப்படி நடந்து விட்டது. என் வயிற்றில் ஒரு ஜீவன். என்ன செய்வது? என்னை மோசம் செய்து விட்டான். இதுதான் நீதியா? இதுதான் நியாயமா? இதுதான் தர்மமா என்று கேட்டேன். நீதி கிடைக்கவில்லை. அதற்கிடையில் எனது வேலையும் போய்விட்டது. கையில் நிதியும் இல்லை. நீதியும் இல்லாமல் நிதியும் இல்லாமல் இந்த விதி எனக்கு எதற்கு? எனவே நான் இந்த முடிவுக்கு வந்துவிட்டேன் என்று சொன்னாள். இந்த முடிவுக்கு நீ வருவது தவறு. உன் ஜீவனை நீ அடித்துக் கொள்வது தவறம்மா. நான் இந்திரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன் அம்மா. நீ ஏதாவது ஒரு வரம் கேள். நான் உனக்கு அந்த வரம் தருகிறேன் என்று சொன்னார். அவள் கேட்டாள், இந்த 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 அவஸ்தையெல்லாம், இந்த பிரச்சனை எல்லாம் 6 மாதமாகத்தான். வேலை போனது, அந்த பையன் வந்து பழகியது எல்லாம் இந்த 6 மாதமாகத்தான். எனவே நீர் தேவர் என்று சொல்கிறீர். காலச்சக்கரத்தை பின்னால் கொண்டு சென்று 6 மாதம் முன்னால் என்னை கொண்டு போய்விடு. அந்த நிலைக்கு நான் சென்று விடுகிறேன். அப்பொழுது எனக்கு இந்த கவலைகள் இல்லை. இதெல்லாம் மறந்துவிடும் என்றாள். ததாஸ்து, வரம் தந்தேன் என்று சொல்லி அந்த உபதேவர் வானில் சென்று விட்டார். சென்றவர் அங்கிருந்து இந்த பெண் என்ன செய்கிறாள், என்ன நடக்கிறது என்று அங்கிருந்து பார்த்து கொண்டே இருந்தார். இந்த பெண் காலையில் எழுந்தாள். 6 மாதம் முன்னால் இருந்தபோது மனமும் இருந்தது, உடலும் இருந்தது, நினைவுகளும் இருந்தது, எண்ணங்களும் இருந்தது. எழுந்தாள், குளித்தாள், தன்னை தயார்படுத்திக் கொண்டாள். ஆபீஸ் செல்வதற்கு அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் நின்றாள். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போய் நின்றாள். ஒரு பையன் வந்தான். தனது வாட்சை கலத்தி பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு அவளிடம் வந்து, வாட் இஸ் த டைம் நவ்? மணி என்ன என்று கேட்டான். பழகாதவன், புதியவன் என்பதால் ஒரு அச்சம் வந்தது. இருந்தாலும் மணி சொன்னாள். அவனோ தொடர்ந்து பேசினான். என் பெயர் இது, உன் பெயர் என்ன என்று கேட்டான். கொஞ்சம் அழகாகவே இருந்தான். தன் பெயரையும் சொன்னாள். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த உபதேவர் தலையில் அடித்து கொண்டார். தலையில் அடித்து கொண்டு வருத்தப்பட்டார். வரம் கொடுத்து பலன் என்ன? இந்த பெண்ணுக்கு வரம் கிடைத்தும் வாழ்க்கை மாறவில்லையே, மாற்றிக்கொள்ளவில்லையே என்று அவர் வருத்தப்பட்டார். இந்த கதையை இங்கே ஏன் நான் சொல்கிறேன் என்றால், வரம் கிடைத்தால் வாழ்க்கை மாற வேண்டாமா? வரம் கிடைத்தால் நமது வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டாமா? இல்லாவிட்டால் வரம் கொடுத்தவர் வருத்தப்பட மாட்டாரா? சித்தவேதம் என்ற தீட்சை என்ற வரம் கிடைத்தும், அனுபவஸ்தரான ஞானபிதாவின் வழி காண்பித்து நமக்கு தந்தும், வாழ்வியல் முறையை, லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் பலன் என்ன? அந்த உபதேவர் வருத்தப்பட்டது போல் வடகரை வள்ளல் வருத்தப்பட மாட்டாரா? அரை மணி நேரம், 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் ஜெபம் செய்வது, அதுவும் வாரத்தில் ஓரிரு நாட்கள் லீவு என்று இருந்தால், மற்றபடி அதே வாழ்க்கைதான் என்றால் வரம் கொடுத்த வள்ளல் வருத்தப்பட மாட்டாரா? அதே ஆபீஸ் வேலை, அதே குடும்ப வேலை, அதே சம்பாத்தியம், அதே தாம்பத்தியம், எல்லாம் அதே 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 என்றிருந்தால், 1 மணி நேர ஜபத்தை தவிர எல்லாம் அதே அதே என்றிருந்தால் பலன் என்ன? ஆனால் பேசுகிறோம் நாம் துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் என்றும், தாமையா என்றும், சங்கரானந்தா என்றும். இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டு பலன் என்ன? எது முக்கியம்? அதே ராகத்வேஷம், அதே பற்றிருந்தால் ஏற்றம் தரும் மாற்றம் எங்கே? ஒரு சொல்லை சொல்ல வேண்டும் என்றாலும் அது ஜீவசக்தி விரயம்தானே. ஒவ்வொரு செயலும் ஜீவசக்தி விரயம்தானே என்று ஆனபின், அதை கேட்டபின், அதை புரிந்து கொண்டபின், ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்றாலும், ஒரு வரி அல்ல, ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்றாலும், மௌனத்தை விட அந்த வார்த்தை அழகானதா, மௌனத்தை விட அந்த வார்த்தை அவசியமானதா என்று பார்த்து, அவசியம், அழகானது என்று இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தை பேச வேண்டும்.
ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் கூட ஜபம் செய்வதை விடவா இந்த செயல் முக்கியமானது, அவசியமானது என்று பார்த்து, ஆம், ஜபத்தை விட இது அவசியம்தான் என்று இருந்தால்தான் அந்த செயல் செய்ய வேண்டும். இது முக்கியம். சொப்பன வாழ்க்கை என்று ஆன பிறகு இங்கு இதுதான் முக்கியம். ஜபத்தை விட எதற்குமே முக்கியம் தர வேண்டியது இல்லை. ஆனால் சில சமயங்கள் சூழ்நிலை வரும், அந்த வேலைகள் முக்கியமல்ல, ஆனால் செய்துதானே தீர வேண்டியிருக்கிறது. உடம்பு சரியில்லை என்றால் குழந்தைக்கோ மனைவிக்கோ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் காண்பிக்க வேண்டியதான இருக்கிறது, சம்பாத்தியம் செய்ய வேண்டியதான இருக்கிறது. எனவே முக்கியம் அல்ல என்று மனதுக்கு தெரிந்தாலும், உடனே ஜபம்தான் முக்கியம் என்று தெரிந்தாலும் விட முடியவில்லையே அந்த பலகையை என்றால், முதலில் அந்த உள்ள பந்தத்தை விட வேண்டும். அதற்கு பிறகு அந்த வேலைகள் இல்லாமல் ஜப நேரத்தை கூட்டும் அளவுக்கு வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். we have to change our lifestyle. இதுதான் முக்கியம். இந்த முக்கியம் என்று சொல்வது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை இருக்கும். கொஞ்சம் மாறி இருப்பவர்கள் உண்டு, நிறைய மாறி இருப்பவர்கள் உண்டு. 10% மாறி இருப்பவர்கள் 100%க்கு ஆசைப்பட வேண்டும். 10% இருப்பவர்கள் ஒரு 50%க்கு ஆசைப்படலாம். 50% வாழ்க்கை எனக்கு மாறி இருக்கிறது, நீங்கள் சொல்வது போல ஒன்றும் நான் முன்பு போலவே 100% இல்லை, நான் ஒரு 10% மாறத்தான் இருக்கிறேன், ஒரு 2 மணி நேரம் ஜபம் கண்டிப்பாக தினமும் செய்யத்தான் செய்கிறேன் என்று சொன்னால் சந்தோஷம். ஆனால் அந்த 10% போதாது, 50% வேண்டும். 50% இருந்தால் 80% வேண்டும். 80% இருந்தால் 100% வேண்டும். அப்போதுதான் நாம் மது அருந்துவோம், மது அருந்த முடியும். அமிர்தம் என்ற அந்த மருதை அடைய முடியும், அனுபவிக்க முடியும், ஆனந்தித்து இருக்க முடியும். ஈஸ்வரன் என்றும், அறிவு என்றும், புண்ணியம் என்றும், தனம் என்றும், தேகம் என்றும், சரீரம் என்றும், ஜீவன் என்றும், சுக்கிலம் என்றும், இன்னும் பிராணன் என்றும், சூரியன் என்றும், அன்னம் என்றும், சித்தவேதம் வழிநடுக 22 அத்தியாயங்களின் வழிப்பாதையில் ஜீவசக்தி வாயுவை பலவாறு பல பெயரில் பல தன்மைக்கு ஏற்ப அதன் செயலுக்கேற்ப சொல்லி வருகிறோமே, அந்த ஜீவசக்தியை விரயம் செய்யும் வேலைகள் செய்தால் பலன் என்ன? அதன் இருப்பிடம் சுழுமுனை என்றும், இமயம் என்றும், பூர்வ மத்தியம் என்றெல்லாம் புரிந்து கொண்ட பிறகும் அந்த நினைப்பே இல்லாமல் மத்திய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த பூர்வ மத்தியத்தால் பலன் என்ன என்று நினைக்க வேண்டும். இந்த நினைப்பை நாம் இந்த துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் என்பவரை வைத்து அவரை முன்னிலைப்படுத்தி அவர் நிலைக்கு செல்வதற்கு நாம் இந்த நேரத்தில் ஒரு சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும், மனமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். மாறவே இல்லை என்று சொல்ல முடியாது, நான் உள்பட மாறி இருக்கிறோம். ஆனால் தேவையான அளவு மாறி இருக்கிறோமா? அமிர்தம் என்ற மதுவை அருந்தும் அளவுக்கு மாறி இருக்கிறோமா என்று இந்த இடத்திலே, இந்த நேரத்திலே நாம் இந்த துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் எழுதி வைத்திருக்கிறார் நமக்கு என்று சொல்லி இந்த இடத்தில் அது முக்கியமான கருத்தாக கொள்ள வேண்டும். முக்தி அடைய வேண்டும், ஜீவேஸ்வர ஐக்கியம் வேண்டும், மகான் ஆக வேண்டும், ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த மகான் வாழ்ந்த வாழ்க்கை வாழ நாம் தயாராக நம் வாழ்க்கை முறையை மாற்றி இருக்கிறோமா? செல்போனை விட்டுவிடு, செல்போனை தூக்கி எறி என்று நான் கிருஷ்ணானந்த பாரதியிடம் நேரில் கேட்ட அவர்கள் சொன்னபோது, அது எப்படி அம்மா முடியும்? செல்போன் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை ஆகுமா? அலுவலக பணி காரணமாகவோ மற்றதற்கு செல்போன் வேண்டுமென்றால் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு மகான் ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் மகான் வாழ்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா? எனவே ஏதோ ஒரு தகவல் பரிமாற்றத்திற்கு பேசுவதற்கு என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாம் வைத்துக்கொண்டு ஒருவன் நான் சித்த வித்யார்த்தி என்று சொன்னால் சிரிப்பதை தவிர என்ன இருக்கிறது? சினிமா பார்க்க கூடாது என்று ஞானாபிதா சொல்லிய பிறகும் அந்த சினிமா அவர் காலத்தில் தியேட்டரில் இருந்த சினிமா நம் காலத்தில் செல்போனில் வந்துவிட்டது. அதை பார்ப்பதற்கான வசதிகள் யூடியூபில் இருப்பதால் அந்த யூடியூப்பை வைத்துக்கொண்டு நான் ஒரு சித்த வித்யார்த்தி என்று சொன்னால் அதை எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கொள்வது என்று புரியவில்லை. எனவே முக்தி அடைய வேண்டும் எண்ணம் இருக்கிறது, ஜீவ ஈஸ்வர ஐக்கிய வேண்டும் ஆசை இருக்கிறது, மகானாக வேண்டும் எண்ணம் இருக்கிறது. ஆனால் முதலில் ஞானபிதா அப்பாவின் மகனாக ஆக வேண்டும். மகனாக ஆனால்தான், அதுவும் துஞ்சத்து ராமானுஜன் செய்த அந்த குடிமகனாக ஆனால்தான் அவரை போல
நாம் இருக்க முடியும். மலையாளத்தில் எழுத்து வடிவம் கண்டவர் கண்டம். அந்த கழுத்தின் உள்மூச்சை ஒரே கதியாக கொண்டு சென்றவர். அவர் கண்டுபிடித்தது மலையாள எழுத்து. மூச்சை முன்னேற்றி காண்பித்தது கழுத்து. அவர் நிலைக்கு சென்று தன்னிலிருந்து உண்டாகின்ற சக்தியை தன்னில் கூடி பிரம்மமாயிருக்கிற சுக்கிரத்தில் லயித்து தானாகி தன்மயமாகி கைவல்யத்தை பிராபித்து சதா ஆனந்தமர்த்தனாய் இருக்க வேண்டும் என்று நாம் இந்த நிலையிலே இங்கே அந்த மகானை பற்றி துஞ்சத் ராமானுஜ எழுத்தத்தினை பற்றி பேசும் பொழுது அதை நாம் மனதிலே கொண்டு முன்னேற வேண்டும், நானும் நீங்களும் என்று பிரார்த்தித்து அடியேன் விடைபெறுகிறேன். ஆத்ம நமஸ்காரம். நன்றி. சரிங்க, வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க, இல்லை நிறைவு பண்ணுறதுன்னா பண்ணிடலாங்க. ஐயா ஆத்ம நமஸ்காரம். சண்முக இன்னும் சுப்பிரமணியம். உடம்பு சரியில்லைங்களா சார்? ரமேஷ் ஐயா, சொல்லுங்க. உடம்பு சரியில்லைங்களா? ஆமாம், அது வந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது ஆஹா. பனினால. இங்கே ஏரியா, நாங்கள் இப்போ இருக்கிற ஏரியா ரொம்ப கூலிங் ஜாஸ்தியாக இருக்குது. ஆமா ஆமாங்க பெரியநாயக்கன் பாளையம். ஆமாங்க. அதனால இந்த கூலிங் வந்து எனக்கு உடம்புக்கு செட் ஆக மாட்டேங்குது. நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிட்டி மாதிரி இருந்த ஏரியாவில் இருந்துட்டு இப்போ நான் கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி ஏரியாவுக்கு வந்துருந்ததுனால உடம்பு அது ஒத்துழைக்க மாட்டேங்குது. நானும் சரி ஒரு வாரமாக நான் இந்த நாட்டு மருந்து வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் எடுத்து நான் பார்த்துட்டேன். எதுவுமே செட் ஆகல. அப்புறம் நேற்றுக்கு தான் நான் அப்புறம் ஒரு கிளினிக்கே பக்கத்தில் போனேன். ஒரு 10 நாள் பக்கம் ஆயிடுச்சு. நீ இதுக்கு மேலே இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஜென்ரலாக ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து நிமோனியா எஃபெக்ட் ஏதாவது ஆகிருக்கும், பாக்டீரியா எஃபெக்ட் ஆகிருக்கும். அதனால ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஒரு டேப்லெட் ஒன்று எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க. ஸோ அதுதான் இப்போ 2 நாளாக சாப்பிட்ருக்குறேன். ஐயா ஒரு எக்ஸ்ரே வந்து எடுத்து பாத்துருங்க ஐயா. நமஸ்காரம் ஐயா. 10 நாளைக்கு மேலே ஆச்சு இல்லையா பேச்சு இதெல்லாம், அது வேலைக்கும் போய்கிட்டு. ஐயா நீங்க இந்த பைக் வாங்கினதுல இருந்து இல்ல, இல்லாட்டி அது ஓட்டுனா கூட சில பேருக்கு அந்த ரொம்ப நாளா இருக்குங்க, ஒரு 2 வாரமா மாதிரி இருக்குங்கய்யா.